ஆர்டர்லயே போலாம். நீங்க கூப்பிடல, நான் கூப்பிட்டுமா? நானே கூப்பிடுறேன். ஓகே. நமஸ்காரம் எல்லாருக்கும். பகவத்கீதா போன கிளாஸ்ல தியான ஸ்லோகம் நம்ம கத்துண்டோம். இன்னைக்கு நம்ம முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். சோ முதல் அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கீதா உபதேசம் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த முன்னாடி என்ன ஆக்சுவலா நடந்தது, எதனால இந்த கீதை உபதேசம்ங்கிறது வந்தது அப்படிங்கிற அந்த கதையுடைய ஒரு சின்ன சுருக்கம். ரொம்ப டீப்பா போல ரொம்ப பேசிக் அந்த ஸ்டோரி மட்டும். இதனாலதான் இந்த போர் நடக்க ஆரம்பிச்சது, அதுலதான் இந்த கீத உபதேசம் வந்தது அப்படிங்கிற ஒரு பின்னோட்டம் நம்ம பார்க்கலாம். சோ பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு இது இருக்கா உங்களுக்கே தெரியும். சோ பாண்டவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி ராஜசூய யாகம் பண்ணலாம். அப்ப அதுக்கு துரியோதனன் அவள்லாமும் வந்திருந்தா. அவ பாண்டவனுடைய அந்த செல்வங்களை எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பொறாமை வந்துதான். இப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கான், ராஜசூய யாகம் பண்ணியிருக்கானே அப்படின்னு. உடனே என்ன பண்றான் துரியோதனன், அவனை பொறாமைன்ற காரணமாக அதை எப்படியாவது நம்ம பக்கம் அந்த செல்வத்தை திருப்ப வேண்டும், அத பறிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே குறிக்கோளோட சகுனியோட ஹெல்ப்போட என்ன பண்ணினா யுதிஷ்டிரனை சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். வஞ்சனை மூலம் அந்த சூதாட்டத்துல அவனை ஜெயிக்கவும் பண்ணினா. அவளோட செல்வம் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டான் துரியோதனன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவளுக்கு கொடுத்தா. என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரனும் மத்த 4 பாண்டவர்கள், அதாவது 5 பேர் பாண்டவர்கள் 5 பேர் திரௌபதியோட 12 வருஷம் காட்டுல வசிக்கணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மறைஞ்சு வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவளுக்கு கட்டளை இட்டான். சோ இந்த மாதிரி 13 12 + 1 13 இயர்ஸ் துரியோதனன் அந்த ராஜ்யத்தை ஃபுல்லா ஆழ்வான். அதாவது பாண்டவர்களோட ராஜ்யத்தை அவனே ஆழ்வான். அவ அந்த அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர்கள் அந்த யார் கண்ணுலயும் படாம இருக்கணும்னு சொன்னால அந்த லாஸ்ட் 1 இயர் அப்படி அத ஒழுங்கா முடிச்சுட்டானா 13 வருஷத்துக்கு அப்புறம் பாண்டவர்களோட ராஜ்யம் திருப்பியும் அவளுக்கு தரப்படும் அப்படின்னு சூதாட்ட முடிவுல இவ ஜெயிச்ச உடனே இதுதான் தீர்மானம் போட்டுன்னு இருந்தா. 13 ஆண்டுகள் அதே மாதிரி பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் இருந்தா. அதுக்கப்புறம் மறைஞ்சு வாழ்ந்தா. 13 வருஷம் கழிச்சு திருப்பியும் ராஜ்யத்தை கேட்கும் பொழுது துரியோதனன் என்ன பண்ணா, அடியோட மறுத்துட்டான், தர முடியாது அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த மகாபாரத யுத்தம் அந்த இதுவே நம்மளுக்கு ஆரம்பிச்சது. சோ 2 பக்கமும் யுத்த ஏற்பாடுகள் பலமா ஆயின்னு இருந்தது. சோ போர்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட உதவி அது கிடைக்கணுங்கிறதுக்காக துரியோதனன் என்ன பண்ணா, நேரா துவாரகைக்கு போறான். அதே நாள் பார்த்தோம்னா அர்ஜுனனும் அங்க போய் சேர்ந்தான். 2 பேரும் அங்க போற. கிருஷ்ணர் அவரோட மாளிகையில நன்னா தூங்கின்னு இருக்கார். தூங்குற இடத்துல என்ன பண்ணான் துரியோதனன் அவரோட தலைமாட்டுல ஒரு ஆசனத்துல, நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆசனம், அங்க போய் அவன் உட்கார்ந்துன்னு இருந்தான். அர்ஜுனன் என்ன பண்ணான், அவரோட கால் மாட்டுல 2 கையும் கூப்பிண்டு அப்படியே அவருடைய திருவடி பக்கத்துல போய் நின்னுட்டு இருந்தானா. சோ கண் விழிச்சார் பகவான் கிருஷ்ணர். எழுந்து பார்த்த உடனே முதல்ல யார பார்த்தார், அர்ஜுனனை தான் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி திரும்பும் பொழுது தலைமாட்டுல துரியோதனன் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தார். சோ கிருஷ்ணர் என்னன்னா 2 பேரையும் வரவேற்ற, 2 பேரையும் உபசரிச்ச. அப்புறம் என்ன காரணத்துக்கு அப்படின்னு 2 பேர்த்தையுமே கேட்டார். அப்ப துரியோதனன் சொல்றான், உங்களுக்கு ஏன்ட்ட அர்ஜுனன்ட்ட 2 பேர்கிட்டயும் ஒரே விதமான அன்பு தான். 2 பேரும் உங்களோட உறவினர்கள் தான். ஆனா உங்களை பார்க்க நான் தான் முன்னாடி வந்தேன். முன்னால வந்தவாளுக்கு தான் நல்லவர்கள் உதவி செய்வார்கள் அப்படின்னு ஒரு முறை உண்டு. ஆகவே நீ
முதல்ல எனக்கு தான் உதவி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கேக்குறான். அப்போ பகவான் சொல்ற, துரியோதனா, நீதான் முதல்ல வந்த, இதுல சந்தேகமே இல்ல. ஆனா நான் முதலில் கண்டது என்னமோ அர்ஜுனனை தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்ற, இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2 பேருக்கும் உதவி செய்யறேன். நான் அதனால அவனுக்கு மட்டும்தான் செய்யறேன்னு சொல்லல, 2 பேருக்கும் உதவி செய்யறேன். ஆனா சாஸ்திர முறைப்படி யாரு யங்கோ முதல்ல அவளுக்கு தான், அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் உச்சிதம். அதனால நான் முதல்ல அர்ஜுனனுடைய ஆசையை நிறைவேற்றுவேன். அவனுடைய விருப்பத்தை தான் நான் நிறைவேற்ற வேண்டும். ஆனா 2 பேருக்குமே உதவி செய்வேன். 2 விதமான உதவி நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் என்னுடைய அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த நாராயணி சேனை சேரும். இன்னொரு பக்கம் வந்து யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சபதத்தோட நான் தனியா சேருவேன். ஆயுதம் எடுக்க மாட்டேன். சோ இப்ப கேக்குறேன் அர்ஜுனா, தர்மப்படி உனக்கு தான் முன்னுரிமை உண்டு. நீ தான் டிசைட் பண்ணணும். உனக்கு எது விருப்பமோ அதை கேள். நாராயணி சேனை, பவர்ஃபுல் சேனை வேணுமா, இல்ல ஆயுதம் ஏந்தாமல் நான் மட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே அர்ஜுனன் என்ன சொன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் மனசுல நாராயணி சேனை தான், அப்பேற்பட்ட பவர்ஃபுல் சேனை, அதை தான் கேட்கணும்னு நினைச்சான். அது அந்த ஆப்ஷன் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அவனுக்கு பரம சந்தோஷம். சரி, அவன் நாராயணி சேனையை கேட்டான். சோ 2 பேரும் திருப்தியா அவ ஹஸ்தினாபுரத்துக்கு திருப்பியும் போனாலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சமயம் வரும் பொழுது ஆஹ் கிருஷ்ணர் என்ன பண்றார், அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அர்ஜுனா, நான் யுத்தமே பண்ண மாட்டேன்னு சொல்லும் பொழுதும் எந்த நோக்கத்துல நீ நாராயணி சேனை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அர்ஜுனன் சொன்னானா, பகவானே, நீங்க தனியாவே எல்லாரையும் அழிக்க வல்லவர். நான் வெறும் படைய வச்சுண்டு நான் என்ன செய்ய போறேன்? அதை தவிர எனக்கு பல நாட்களா ஒரு ஆசை இருக்கு. நீ எனக்கு தேரோட்டியா வரணும் அப்படின்னு. இந்த பெரிய போர்ல அந்த விருப்பத்தை நீ கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ரதம் ஓட்டும் பணியை கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். சோ இப்படிதான் பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா ஆனாராம். யுத்த ஆரம்பத்துல குருக்ஷேத்திரத்துல அவருக்கு கீதை உபதேசமும் செய்தார். இதுதான் நம்மளுக்கு கதையுடைய முன்னோட்டம். சோ 2 படையும் யுத்தத்துக்கு தயாரா ஆயிடுத்து. அப்ப வந்து பகவான் வேதவியாசர் வந்து திருதராஷ்டிரன்ட்ட போறார். திருதராஷ்டிரன் யாரு? துரியோதனனுடைய அப்பா இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு இந்த யுத்தம், கொடிய யுத்தத்தை நீ, ஏன்னா அவருக்குதான் கண்ணு தெரியாது இல்லையா, சோ நீ பார்க்க விரும்பினா உனக்கு நான் தெய்வீக கண்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொன்னாராம். அப்ப வந்து திருதராஷ்டிரன் என்ன சொன்னானா, என் கண்ணால இந்த குலம் இப்படி அழியறத நான் பார்க்க விரும்பல. ஆனாலும் யுத்தத்துடைய முழு நிகழ்ச்சிகளையும் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு திருதராஷ்டிரர் சொன்னான். அப்ப உடனே என்ன பண்ணாரா, வேதவியாசர் சஞ்சயன் அப்படிங்கிறவருக்கு அந்த தெய்வீக பார்வையை கொடுத்து திருதராஷ்டிரத்தை சொன்னாராம். இந்த சஞ்சயன் வந்து உனக்கு யுத்த செய்திகள் எல்லாத்தையும் சொல்லுவார். யுத்தத்துல நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் நேர்ல பார்க்கவும் கேட்கவும் அறியவும் அந்த சஞ்சயனால் முடியும். சோ பகல் இல்ல, இரவு இல்ல, எதையுமே அவர்கிட்ட இந்த யுத்தம் சம்பந்தமா நடக்கும் எதுவுமே அவர்கிட்ட மறைக்க முடியாது. அவாவா மனசுல வகுக்கும் திட்டங்களும் சரி, அந்த செயல்களும் சரி, எதுவுமே இவர்கிட்ட மறைக்க முடியாது. அதாவது சஞ்சயன் கிட்ட எல்லாமே அவர் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த தெய்வீக கண் மூலமா பார்க்கலாம். சோ அப்ப இருக்கிறத அப்படியே அவர் அறிந்து கொள்வார். அவர் வந்து எந்த ஆயுதமும் அவர் உடலை தாக்காது. சரி, இவ இப்பேற்பட்ட பவரோட இருக்கானேன்னு அவனை டெஸ்ட்ராய் பண்ணலாம்னு நினைச்சா எந்த ஆயுதத்தாலும் அவரை தாக்க முடியாது. அவருக்கு களைப்புங்கிறதே தோணாது. எது நிகழ வேண்டுமோ அது நிகழத்தான் போறது. இப்படி அழிவதை
யாராலும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் ஒரு இதுவும் சொல்றார். அதாவது இந்த அழிவ யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தர்மமே இறுதியில் வெல்லும் அப்படின்னு சொல்லி வேதவியாசர் சொல்றார் திருத்தராஷ்டிரட்ட. சஞ்சயனை அங்க அப்பாயிண்ட் பண்றார் அந்த தெய்வீக கண்ணோட. சோ இங்க திருத்தராஷ்டிரர் பக்கத்திலேயே இருந்துட்டு சஞ்சயன் அங்க குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு தெளிவா அப்படியே ஒரு கண்ணு முன்னாடி ஒரு டிவி வச்ச மாதிரி அத்தனையும் பார்த்து இங்க திருத்தராஷ்டிரன்ட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சரி இதை அப்பாயிண்ட் பண்ணிட்டாரா, அப்போ திருத்தராஷ்டிரர் சஞ்சயனை கேட்க ஆரம்பிக்கிறார். அப்ப எல்லாம் பாரத வருஷம் பத்தி சொல்றார், கௌரவர் பாண்டவருக்கு பக்கத்துல போர் நடக்கிறத பத்தி சொல்றார். 10 நாட்கள் வரைக்கும் யுத்தம் நடந்துடுச்சு. அப்போ பீஷ்மர் வந்து ஆம், பீஷ்மரை வந்து அதுக்கப்போ 10 நாள் ஆயிடுச்சு இல்லையா, போர் நடந்து 10 நாள் ஆயிடுச்சு, பீஷ்மரை தாக்கியாச்சு. அப்ப வந்து சஞ்சயன் வந்து பீஷ்மர் வந்து அடிபட்டு விழுந்த அந்த செய்திய திருத்தராஷ்டிரட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். சோ இந்த மாதிரி அப்பதான் வந்து அந்த ஸ்டேஜ்ல 10 நாள் போர் முடிஞ்ச அப்புறம்தான் திருத்தராஷ்டிரர் வந்து சஞ்சயனை கூப்பிட்டு எனக்கு டீட்டெயில்டா 2 பக்கமும் என்ன வியூகம் அவ வகுத்திருக்கா அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையும் சொல்லு, ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் விளக்கமா நீ எனக்கு சொல்லு அப்படின்னு 10 நாள் யுத்தத்துக்கு அப்புறம் அவர் கேக்குறார். சோ இங்கதான் நம்மளுக்கு முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்த குருக்ஷேத்திர போருடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பேட்டில்ல அங்க 2 டீமும் போய் இதுவா ஆறா இல்லையா, அசம்பிள் ஆறா என்ன ஆறுது அப்படிங்கிறது. சோ அந்த 10வது நாள் எண்டுல சஞ்சயன் கிட்ட ஆரம்பத்திலேருந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்லுன்னு கேக்குற. அப்போதான் இது நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. திருத்தராஷ்டிரர் சஞ்சயனை கேக்குறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வருது, திருத்தராஷ்டிர உவாச்ச. சோ அகிலா மாமி வாங்கோ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. எடுத்தோடனே மியூட். ஆனந்தி மாமி வாங்கோ. நமஸ்காரம் மாமி. சோ எல்லா இதுலயும் ஸ்டார்டிங் வந்து ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹா. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பிரதமோऽध्यायः. அத பிரதமோऽध्यायः. அர்ஜுன விஷாதயோகः. அர்ஜுன விஷாதயோகः. ஓகேவா, இது மாதிரி சொல்லணும். பிரதம அத்தியாயம் அது என்ன, இது என்ன யோகம்ல இருக்கு, அது மாதிரி அந்த நேம் இந்த இதுல வந்து அர்ஜுன விஷாத யோக அப்படிங்கிற அந்த இந்த சாப்டருடைய நேம். திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிரர் சொல்றார், என்ன சொல்றார்? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிம் அகுர்வத. கிம் அகுர்வத சஞ்சய தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ. சமவேதாயுயுத்சவஹ மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ. மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. கிமகுர்வத சஞ்சய. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பிரதமோऽध्यायः. அர்ஜுன விஷாதயோகः. திருதராஷ்டிர உவாச்ச. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய.
धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय ஓகே சோ சஞ்சயன்ட்ட திருதராஷ்டிரர் கேக்குறார் அந்த தர்ம பூமியான அந்த குருக்ஷேத்திரத்துல யுத்தம் பண்ணறதுக்கு 2 பேரும் சேர்ந்திருக்கா. சோ கௌரவர்களும் பாண்டவ புதல்வர்களும் என்ன பண்றா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு சஞ்சயன் பதில் சொல்றார். சஞ்சய உவாச்ச வசந்தி மாமி. सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकम् दृष्ट्वा तु पाण्डवानीकम् व्यूढं दुर्योधनस्तदा व्यूढं दुर्योधनस्तथा आचार्यमुपसङ्गम्य आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत् राजा वचनमब्रवीत् दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तथा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत् இன்னொரு வாட்டி. दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तथा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. ஓகே சோ 2 படைகளும் அங்க ஆஜராயிடுத்து. அத பார்த்த உடனே துரியோதனர் வந்து துரோணாச்சாரியார் அணுகி வந்து ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆனந்தி வா. பஷ்யைதாம் பாண்டு புத்ராணாம் இம்மு போட்டு அங்க முடிச்சுக்கோங்க. ஆச்சாரியன்னு ஆரம்பிக்கணும். ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திருபத புத்ரேண தவ சிஷ்யேன தீமதா பஷ்யைதாம் சாரிமா வெளியில இருக்கமா கோயில்ல இருக்கமா. சரி பாலசுப்ரமணியம். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் पश्येत्तां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमूम् आचार्य महतीं चमूम् व्यूढां द्रुपदपुत्रेण व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता तव शिष्येन धीमताम् पश्यत्तां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमूम् व्यूढां द्रुपदपुत्रेण व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता पश्यत्तां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं चमूम् व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता. ஓகே சோ வந்து என்ன சொல்றான் துரோணாச்சாரியார்ட்ட துரியோதனன், ஆச்சாரியரே எதிர்க்க பாருங்கோ, உங்களுடைய சிஷ்யனான அந்த திருப்பதனுடைய பையன் யாரு? திருஷ்டத்யும்னன். திருப்பதன்கிறது யாரு? பாஞ்சாலியோடைய அப்பா. சோ அந்த திருஷ்டத்யும்னால் அணிவகுக்கப்பட்ட அந்த பாண்டவர்களுடைய அந்த பெரிய படையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட. சோ பாண்டவ சேனைய காமிச்சு இங்க பாரு, அவளோட படைய பாரு எப்படி இது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அத சொல்லிட்டு இப்போ
ஒரு 3 ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னா பாண்டவ படையில யார் யார் இருக்கா அப்படிங்கறத சொல்றான் துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட. ஒரு 3 ஸ்லோகம். நெக்ஸ்ட் பாக்யலட்சுமி மாமி. அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமா யுதி யுயுதானோ விராட்டஸ்ச द्रुपदश्च महारथः. अत्र शूरा महेश्वासा अत्र शूरा भीमार्जुनसमायुधि भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. द्रुपदश्च महारथः. अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. Beautiful. Vartika. Thank you. दृष्टकेतुश्च चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. धृष्टकेतुश्चेकितानः दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. शैब्यश्च नरपुङ्गवः. दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. Beautiful. மேம் த்ரூ சொல்லணுமா திரன்னு சொல்லணுமா மேம்? எங்க திருஷ்டவா திருஷ்டன்னு சொல்லணுமா மேம்? திருதான். த்ரு. ஓகே. திரு திரு. ஹாப்தா. ஓகே. யா திருஷ்டகேது. நெக்ஸ்ட் யுதா பவதாரணி. எஸ் மேம். யுதாமன்யுश्च விக்ராந்த उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. युधामन्युश्च विक्रान्त युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. सर्व एव महारथाः. युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः.
பியூட்டிஃபுல். சோ இந்த 3 ஸ்லோகத்திலயும் என்ன சொல்றா? பாண்டவர் படையில மகாரதிகள். மகாரதிகள்னா யாரு? அவ வந்து அந்த வில்வித்தையில பயங்கர தேர்ச்சி பெற்ற பவர்ஃபுல் இது அவ ஃபைட்டர்ஸ் அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படியே ஒரு கண்ணோட்டம் விட்டு பாரு அங்க யார் யாரெல்லாம் நிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடான சாத்தியகி, அப்புறம் விராட்டன் இருக்கான், அப்புறம் திருப்பதன் ராஜா திருப்பதன் இருக்கான், அவன் புள்ள திருஷ்டகேது இருக்கான், சேக்கிதானன் இருக்கான், அதை தவிர பலசாலியான காசிராஜன் இருக்கான், புருஜித் இருக்கான், குந்திபோஜன் இருக்கான், அதுக்கப்புறம் சைபியன் இருக்கான், யுதாமன்யு இருக்கான், உத்தமௌஜா இருக்கான், அப்புறம் சுபத்ரையுடைய பையன் அபிமன்யு இருக்கான், அதே மாதிரி திரௌபதியுடைய 5 பசங்க அவளும் இருக்கா, எல்லாருமே மகாரதிகள் அங்க நிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றான். சோ இப்ப ஜஸ்ட் ஒன் லைன்ல யாரு என்னங்கறத சொல்லிடுறேன். சோ யுயுதான முதல்ல வருது இல்லையா, யுயுதானோ விராட்டஸ்ட. யுயுதானங்கிறது யாருன்னா அர்ஜுனனுடைய சிஷ்யனா, யாதவ வம்சத்து ஒரு அரசன். விராட்டன் அப்படிங்கறது யாரு அப்படின்னா அந்த 13th இயர் மறைஞ்சு வாழணும் இல்லையா இவ பாண்டவாஸ். அப்போ இந்த விராட்டன்கிற அந்த ராஜாவுடைய மாளிகையில தான் மறைஞ்சு வாழ்ந்தான். அவரோட பொண்ணு உத்தரைய தான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணியிருந்தான். சோ அதுதான் விராட்டன். திருப்பதன் நம்மளுக்கு தெரியும், பாஞ்சால தேசத்து அரசர். திருஷ்டத்யும்னன் அவனுடைய பையன். அப்புறம் திருஷ்டகேது அப்படிங்கிறது யாருன்னா சிசுபாலனுடைய பையன். சிசுபாலன்கிறது கிருஷ்ணரோட எனிமி. சோ அவருடைய பையன். சேக்கிதானன்கிறது இன்னொரு யாதவன், விஷ்ணு வம்சத்தை சேர்ந்த ஒரு யாதவராஜன். காசிராஜன் பேர்லயே இருக்கு, காசியுடைய ராஜன், காசியுடைய அரசன். புருஜித்தும் குந்தி போஜனும் யாருன்னா குந்தி தேவியுடைய பிரதர்ஸ். புருஜித்தும் குந்தி போஜனும் குந்தியுடைய சகோதரர்கள். சைபியன் யாரு அப்படின்னா யுதிஷ்டிரனுடைய மாமனார். அவரோட பொண்ணு தேவிகாவை யுதிஷ்டர் கல்யாணம் பண்ணிட்டார். சோ அதான் சைபியன். யுதாமன்யுவும் உத்தமௌஜாவும் யாரு அப்படின்னா பாஞ்சால தேசத்துடைய ராஜகுமாரர்கள், அதாவது திருஷ்டத்யும்னனுடைய பிள்ளைன்னு நினைக்கிறேன். சரியா? இத்தனை பேரும் இருக்கா. அபிமன்யு யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த பையன் அபிமன்யு. சோ இவ எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி அவ சாஸ்திரங்கள்லயும் சரி வில்வித்தையிலையும் சரி அப்பேற்பட்ட தேர்ந்த நிபுணர்களாக இருக்கா. அதனாலதான் அவளை மகாரதீஹி அப்படின்னு சொல்றா. சோ துரியோதனன் இங்கே யார் யாரெல்லாம் பேர் சொல்லி சொல்றானோ அத்தனை பேருமே மகாரதிகள். சோ இதெல்லாம் சொல்லிட்டு துரியோதனன் என்ன சொல்றான், தன்னுடைய படையில யார் யார் இருக்கா அப்படிங்கறதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இது எல்லாமே துரியோதனன் துரோணர் கிட்ட சொல்ற மாதிரி வருது. இப்ப அடுத்தது தன்னோட படையில யார் யார் இருக்கா. புவனேஸ்வரி வாங்க, பூனா பாலாஜி. அஸ்மாக்கம் து விசிஷ்டா ஏ தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமி தே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே. அஸ்மாகம் இல்ல, அஸ்மாக்கம். ஓகே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம. தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய. நாயகா மம சைன்யஸ்ய யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமி தே. சம்ஞாத்தம் தான் பிரவீமி தே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞாத்தம் தான் பிரவீமி தே. அஸ்மாகம் து விசிஷ்டாயே
तान् निबोध द्विजोत्तम नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् ब्रवीमि ते. Thank you. சொல்லிட்டு இப்ப ஒரு 2 ஸ்லோகத்துல தன்னுடைய படையினுடைய மகாரதிகள் பத்தி எல்லாம் சொல்ல போறார். சித்ரா. பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ் ததைவ ச. भवान् भीष्मश्च कर्णश्च. नमस्कारं मैम. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च सौमदत्तिस्तथैव च. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. சோ Thank you. சொல்றார், நம்ம படையில நீங்க இருக்கேள். நீங்கன்னா யாரு? துரோணர். துரோணர் நீங்க இருக்கேள். அப்புறம் தாத்தா பீஷ்மர் இருக்கார், கர்ணன் இருக்கான், அதுக்கப்புறம் கிருபாச்சாரியர் இருக்கார், அஸ்வத்தாமா இருக்கான், விகர்ணன் இருக்கான், அதுக்கப்புறம் பூரிஸ்ரவஸ் அவனும் இருக்கான், சோமதத்தனுடைய பையன், இவாள்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ துரோணாச்சாரியர்ங்கிறது யாரு தெரியும் நம்மளுக்கு? பரத்வாஜ மகரிஷியுடைய புதல்வர். அதாவது அவர் வேதம் சாஸ்திரம் அது மாதிரி இந்த வில்வித்தை எல்லாமே பெரிய தவசீலர் வேற, இந்த கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவர். சோ எல்லா அஸ்த சஸ்திர வித்யிலையுடைய அந்த மர்மங்களையும் அவர் அறிந்தவர். யுத்த கலையில் சிறந்த நிபுணரா இருந்தார். பீஷ்மர் யாரு? சாந்தனு மகாராஜுடைய பையன், அதாவது கங்கையுடைய புதல்வன். அவர் என்னன்னா சின்னவன் இதுலயே, அதாவது அந்த காலை பருவம் சொல்வா இல்லையா, அதாவது அந்த பால்ய பருவத்திலேயே அவர் என்னன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன் அரச பதவியை தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை செய்தார். அது என்ன கதைங்கிறதெல்லாம் நான் சொல்லல, இவர் பத்தி சொல்றது மட்டும் சொல்றேன். சோ அவர் கல்யாணமே பண்ணிக்கல கடைசி வரைக்கும். கர்ணன் நம்மளுக்கு தெரியும், குந்தியினுடைய பையன். சூரிய தேவனோட அருளால குந்தி கன்னியா இருக்கும் பொழுதே அவர் வயிற்றில் பிறந்தவன் அவன். சோ அவன் என்ன பண்ணா, ஒரு பெட்டியில அவனை வச்சு நதியில விட்டுட்டா. அவனா பகவான் புண்ணியத்துல அவன் இறக்கலை தண்ணியில மிதந்துண்டே அந்த பொட்டி ஹஸ்தினாபுரத்துக்கு சேர்ந்தது. அதிரதன் அப்படிங்கிற தேரோட்டி அவனை எடுத்து வளர்த்தான். அவன் மனைவியும் ராதைங்கிற அவனுடைய மனைவியும் அந்த அதிரதனும் அவனை வளர்த்தான். சோ அது கர்ணன். கிருபாச்சாரியார்ங்கிறவர் யாருன்னா கௌதம வம்சம். அவர் அந்த மகரிஷியோடைய, அதாவது யாரு, சரத்வான் அப்படிங்கிற மகரிஷியோடைய பையன். அவரும் வில்வித்தையில அவ்வளோ தேர்ச்சி பெற்றவர், அனுபவசாலி. அவர்தான் குலகுருவா இருந்தார் இந்த கௌரவர்களுக்கு. அஸ்வத்தாமாங்கிறது துரோணருடைய பையன் அஸ்வத்தாமா. அவனும் இந்த அஸ்த சஸ்திர வித்தையில எல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவன். யுத்தங்கிறது அவன் அந்த யுத்த கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். அவனும் மகாரதி. அவன் அவ அப்பாட்டையே இந்த யுத்த கலை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டான். விகர்ணன். விகர்ணன்கிறது யாருன்னா திருதராஷ்டருடைய 100 பையன் இருக்கா இல்லையா அவனுக்கு, அதுல ஒருத்தன்தான் விகர்ணன். விகர்ணன் மட்டும் என்னன்னா அந்த கௌரவ இதுலயே அந்த குழந்தைகள் 100 பேர்லயுமே இவன் ஒருத்தன்தான் தர்மாத்மாவா இருந்தான். அதாவது தர்மம் பக்கம் நிக்கிற ஒரு இவனா இருந்தான். அவனும் மகாரதி. அப்பேற்பட்ட இது. சோ இத்தனை பேரும் இங்க இருக்கா அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட் சித்ரா சொல்லிட்டே இல்லையா?
காயத்ரி எஸ் வாங்கோ. எஸ் மேம் அன்யே சொல்லிட்டேன். அன்யே ச பகவஷ் ஷூரோ மதர்த்தே த்யக்த ஜீவிதாக நானா சஸ்திர பிரஹரணாக சர்வே யுத்த விசாரதாக அன்யே ச பகவः शूरा अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः मदर्ते त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः सर्वे युद्धे विशारदाः युद्धे इल्लेमा युद्धदन sorry सर्वे युद्धविशारदाः अन्ये च बहवः शूरा मदर्ते त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः अन्ये च बहवः शूरा मदर्ते त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः. ஓகே, சோ தன்னுடைய படையுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப 2 படையையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான் துரியோதனன். சொல்லிட்டு இப்ப 2 பேரையும் ஒப்பிட்டு பாக்கறான். அப்ப அவன் சொல்றான் தன்னுடைய படை இன்னும் சக்தி மிகுந்தது, சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்வித மேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். சோ முதல்ல இல்ல பீஷ்மாபி, இங்க பீமாபி. கீதா குரு அக்கா சொல்றேன். அபர்யாப்தம் ததஸ்மாகம் அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் பலம் பீமாபிரக்ஷிதம் அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் தேஷாம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். ரெண்டாவது வாட்டி சொல்லும் போதும் நீங்க தேஷாம் சொன்னீங்க, தேஷாம்ல தேஷாம் தேஷாம் தான் நான் பார்த்துருக்கேன், ஆனா எப்படியோ மாறிடுறது. த்விதமேதேஷாம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட். இப்ப துரியோதனன் சொல்றான் நம்ம படை இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, தன்னோட படையில பீஷ்மரால காக்கப்படுறது. பீஷ்மர் எப்பேற்பட்ட ஒரு வீரன், யுத்த கலையில தேர்ச்சி பெற்றவன். சோ பீஷ்மரால காக்கப்படுறது. அதே மாதிரி படையுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா பாண்டவர் படைய காட்டிலும் இது இன்னும் 4 அக்ஷௌஹிணிகள் அதிகமானதா இருக்கான் கௌரவ படை. சோ அவளோட எண்ணிக்கையிலையும் ஸ்ட்ராங்கு அண்ட் பீஷ்மரால பாதுகாக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைய அவ்வளோ ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு தன் படையுடைய பெருமைய சொல்றான். தன் படைக்கு பீஷ்மரே காப்பாளரா இருக்க, அந்த பக்கம் படைக்கு பீமன் காப்பாளனா இருக்கான். அவனுக்கு உடல் வலிமை ரொம்ப ஜாஸ்தி பீமனுக்கு. ஆனா பீஷ்மரோட அவனை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. யுத்த நெறிகள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சு சாஸ்திரங்கள்ல தேர்ச்சி பெற்ற
அப்பேற்பட்ட அறிவு நுட்பம் வாய்ந்தவர் பீஷ்மர். அவர் எங்க இருக்க, இவன் வெறும் பலம் மட்டும்தான் இருக்கு அவனுக்கு. இன்ஃபேக்ட் தனுர்வித்தையில கூட, அதாவது வில் வித்தையில கூட அவனுக்கு அவ்வளவு தேர்ச்சி இல்லாத ஒரு சாமானிய அறிவு உள்ள பீமன் எங்க இருக்கான் அப்படின்னு அவன் கம்பேர் பண்ணி சொல்றான். சோ தன்னோட படை ரொம்ப சக்தி படைத்தது அப்படின்னு, ஈஸியா அவளை நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்னு சொல்றான் துரோணர் கிட்ட. அத சொல்லிட்டு இப்ப தன்னுடைய படையில வியூகத்தை எப்படி அமைக்கணும். ஏன்னா பீஷ்மருங்கிறவர் அவரை ஜெயிக்கவே முடியாதுன்னு முதல்ல இப்ப சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. அதை தவிர பீஷ்மர் வரம் வாங்கியிருக்கார். தானா எப்போ சாகணும்னு நினைக்கிறோமோ அப்போதான் அவருக்கு இது வரும், எண்டு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வேற வாங்கியிருக்கார். சோ இவன் என்ன சொல்றான், நம்ம எல்லா பக்கத்துலயும் பீஷ்மருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இவாளையும் கூப்பிட்டு தன் பக்கத்தோடைய அந்த வியூகத்தை அமைக்கிறான். என்ன சொல்றான், கோமதி வாங்கும். அயனேஷு ச சர்வேஷு யதாபாக மவஸ்திதாக பீஷ்மமே வாபிரக்ஷந்து பவந்தஸ் சர்வ ஏவ ஹி. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि. अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि. ஓகே, நெக்ஸ்ட் ஹேமா ரவிக்குமார் மங்கல். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தஃப், எஃப் போட்டுக்கோங்க, பிதாமகः சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தஃப் பிதாமகः சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். तस्य सञ्जनयन् हर्षं कुरुवर्तिः पितामहः गुरुवृत्तः पितामहः सिंहनाथं विनत्योचैः शङ्खं दद्मौ प्रतापवान्. மாமி அந்த இடத்துல குரு விருத்த எஸ்ஸா எஃப்ஆ? எஃப். தேங்க்யூ. तस्य सञ्जनयन् हर्षं कुरुवर्तः पितामहः गुरुवृत्तः पितामहः सिंहनादं विनत्योचैः शङ्खं दद्मौ प्रतापवान्. ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டு படையும் இது பண்ணிட்டான், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். நம்ம படை ஸ்ட்ராங்னு சொல்லிட்டான், பீஷ்மருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வியூகமும் அமைச்சுட்டான். இப்ப என்ன ஆறுது, பீஷ்மர் துரியோதனன் சந்தோஷப்படுற மாதிரி தன்னுடைய சிங்க கர்ஜனை மாறி உறக்க கர்ஜித்து அந்த சங்க முழங்குறார். அதாவது ஸ்டார்ட் ஆஃப் பேட்டில். இந்த பக்கம் பீஷ்மர்
அவருடைய சங்கை முழங்குகிறார். பேர்பட்ட லவுடு சவுண்டு வருது. சோ இப்ப இங்கே சங்க ஊதியாச்சு, அந்த பக்கமும் அந்த வார் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்கு சங்க ஊத போறா. ஹேமசித்ராவாங்க. ததஷ் சங்காஸ்ச பேர்யஸ்ச பணவானக கோமுகாஹ சஹசை வாப்ய ஹன்யந்த ச சப்தஸ் துமுலோ பவத்து. நான் சொன்ன மாதிரி கரெக்டா நான் பாஸ் விட் இடம்லாம் கமா போட்டுன்னு வந்தேன்னா சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தத சங்காஸ்ச பேர்யஸ்ச ततः शङ्काश्च भैर्यश्च பணவானக கோமுகாஹ पणवानगोमुखाः நக கோமுகா க ஒண்ணு இருக்கு பாருங்க. पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तुमुलोऽभवत् सशब्दस्तुमुलोऽभवत् ततः शङ्काश्च भैर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तुमुलोऽभवत् ततः शङ्काश्च भैर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तुमुलोऽभवत्. ஓகே, சோ இங்க பீஷ்மர் சங்க ஊதின உடனே அத்தனை அந்த போர் முரசுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி பேரிகள், தம்பட்டம், பறை, கொம்பு எல்லா வாத்தியங்களும் முழங்க ஆரம்பிச்சது ஒன்றா. சோ அந்த ஒலி கேட்கவே பயமா இருக்கு. அவ்வளோ ஒரு பயங்கர சத்தம். ஸ்டார்ட் ஆஃப் த பேட்டில் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற மாதிரி எல்லா போர் வாத்தியங்களும் முழங்க ஆரம்பிச்சது இந்த பக்கம். இப்போ அடுத்தது பாண்டவர் சைட்ல என்னென்ன பண்ணினா அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகத்துக்கு இதுதான் வரும். ஹேமாவதி மாமி. ததஷ் ஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவஃப் எஃப் பாண்டவஸ் சைவ திவ்யௌ சங்கௌ प्रदद्मतुः ततः श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदद्मतुः ततः श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदद्मतुः ततः श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदद्मतुः. ஓகே, சோ இந்த பக்கம் பாண்டவர்கள் இதுல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் அவளோட தெய்வீகமான அந்த சங்குகளை முழங்கினார்கள். அது என்ன சங்கு? கிருஷ்ணர் கிட்ட இருந்த சங்கு பேரு பாஞ்சஜன்யம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்து வாங்கோ. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः. पाञ्चजन्यं ऋषिकेशो
देवदत्तं धनञ्जयः देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दद्मौ महाशङ्खम् पौण्ड्रं तद्मौ महाशङ्खं शङ्खं क ओके पौण्ड्रं तद्मौ महाशङ्खं भीमकर्मावृकोदरः भीमकर्मावृकोदरः சொல்லட்டுமா மேம் yes please. पाञ्चजन्यं ऋषिकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं तद्मौ महाशङ्खं भीमकर्मावृकोदरः करेक्टா மேம் இன்னொரு வாட்டி पाञ्चजन्यं ऋषिकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दद्मौ महाशङ्खं भीमकर्मावृकोदरः ஓகே சோ கிருஷ்ண பகவான் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அவருடைய அந்த சங்கம் முழங்கினார். அர்ஜுனன் வந்து அவனுடைய சங்கோட பெயர் தேவதத்தம். தேவதத்தன்ற அந்த சங்கை முழங்கினார். பீமசேனன் வந்து அவனுடைய சங்கு பேரு பவுண்ட்ரம். பவுண்ட்ரம்ங்கிற சங்கை அவன் முழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் அவ எல்லாம் போர் இது வாத்தியங்கள் எல்லாம் கொட்டி சங்கு ஒலி எழுப்பி இது மாதிரி யுத்தத்திற்கு தயார் அப்படின்னு தெரிவிச்சுட்டா. இங்கே பாண்டவர் சேனையிலையும் அவ எல்லாம் யுத்தத்துக்கு தயார்ன்ற மாதிரி சங்கு ஒலி எழுப்பிட்டா அப்படின்னு சொல்றா. இது இன்னும் 2 ஸ்லோகத்துக்கு இருக்கு. நம்ம இந்த இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், டைம் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் கூட வேகமா போறேன் இனிமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. எனக்கு ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னா ஓகே ஒரு வாட்டி சொல்லலாமா இல்ல ஈஸி தான் நீங்களே படிச்சுக்கிறீங்களா? மேம் ஒரு தடவை சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா வேணுமா? எஸ் மேம். சரி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பிரதமோऽध्यायः அர்ஜுன விஷாத யோகः. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. पश्यैतां पाण्डुपुत्राणाम् आचार्य महतीं च मों व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता. अत्र शूरा महेश्वासा भीमार्जुन समायुधि. युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान्. पुरुजित् कुन्तिभोजश्च शैभ्यश्च नरपुङ्गवः. युधामन्यश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान्. सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. अस्माकं तु विशिष्टाये तानि बोध द्विजोत्तम. नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् ब्रवीमि ते. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः. अश्वत्थामा विकर्णश्च सौमदत्तिस्तथैव च. अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः. नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः. अपर्याप्तं तदस्माकं बलं भीष्माभिरक्षितं. पर्याप्तं द्विदमेतेषां बलं भीमाभिरक्षितम्.
अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि। तस्य सञ्जनयन् हर्षं कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योच्चैः शङ्खं दद्मौ प्रतापवान् ततः शङ्खाश्च भैर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तु मुलोऽभवत्। ततः श्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः पाञ्चजन्यं हृषीकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दद्मौ महाशङ्खं भीमकर्मावृकोदरः। ஓகேவா? இதுதான் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். சாந்தி ஸ்லோகம் சொல்லிடலாம். சிவா ஒரே நிமிஷம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। Thank you. Thank you, madam. Thank you, ma'am.